சார் இந்தியன் 2 படம் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிற ஒரு 5 வருஷம் ஒரு எதிர்பார்ப்பு சார். படம் வந்து ரசிகர் எல்லாம் இந்தியனோட டாப்பாக இருக்கும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்தோம். சங்கர் சாருடைய பெரிய ஒரு ரசிகன் நான். பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவர் படம் எல்லா படமே எனக்கு பிடிக்குங்க. இதுவரை சங்கர் சார் படம் எனக்கு இது பிடிக்கல, நண்பா பிடிக்கல, அப்புறம் ஐ பிடிக்கல, இந்த மாதிரி எந்திரன் 1 சூப்பர், எந்திரன் 2.0 அது ஆவரேஜ் தான் நாங்கள். நல்லா அது கிராஃபிக்ஸ் அது இதுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இந்தியன் 2 ரொம்ப மோசமாக இருக்குது சார். ஏன் இதை பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல. ஏன் கேட்குறேன்னா ட்ரெய்லரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இல்லை அதுதான் சொல்ல வரேன். ட்ரெய்லரு அப்புறம் ஆடியோ ஃபங்க்ஷன் அது இதுன்னு ரொம்ப பில்டப் கொடுத்தாங்க. இந்த ஓவராக பில்டப் கொடுக்குற படம் எல்லாமே சுமாராக தான் போகுது. இல்லை சார், சங்கர் படம் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பார்க்குற மாதிரி இருக்கும்ல சார்? இல்லை சார், என்னென்னா இப்போ இந்தியன் 1 வந்து என்னென்ன சொல்லணும்னு நினச்சாரோ எல்லாம் சொல்லிட்டார் சார். இந்தியன் 2லையும் அதே கொண்டு வந்தால் இப்போ லஞ்சம் வாங்குறவங்கள கொலை பண்ணுறாரு வைக்கிறாரு. இப்போ இந்தியன் 1 எடுத்துக்கிட்டேன்னா லவ் இருக்கும், காமெடி இருக்கும், சென்டிமெண்ட், தங்கச்சியுடைய சென்டிமெண்ட் எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருந்தது சார். சாங்கு அந்த மாதிரி 5-6 சாங்கு சூப்பராக போட்டிருப்பாங்க யார் ஏஆர் ரஹ்மான். அந்த அளவுக்கு ஆடியோ கேட்கும்போது நல்லா இருந்தது. அனிருத்தோடைய மியூசிக் விசுவலாக பார்க்கும்போது கதை சரியில்லைன்னொன்னே அதுவும் போர் அடி, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது. அதேமாதிரி ஆக்டிங் வந்து எல்லாருமே உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அப்போ அந்த கதை வந்து பின்னே லஞ்சம் வாங்குறவங்கள கொள்வது ஒரே வயசான கெட்டப்பில் தான் அவர் வராரு. இது வந்து நம்புற மாதிரி இல்லை, போர் அடிக்குது, லாக் ஆகுது. அதில் அப்படி கிடையாது. ஒரு 3-4 சீன் தான் வச்சுருப்பார், நறுக்குன்னு இருக்கும். பெற்ற பையனையே கொண்டுட்டு லாஸ்ட்டில் அப்படி போவார். அதுதான் படம். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 ட்ரிப் நான் பார்த்துருப்பேன் ஸ்க்ரீன்லே. சேனலில் நிறைய நேற்று கூட 3-4 சேனலில் பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருந்தது நான் பார்த்தேன். அப்போ அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. அவரோட ரைட்டர் ஒருத்தர் இருந்தார்ல, இறந்துட்டார்ல, சுஜாதா இல்லாதனால அந்த வறட்சி தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது சார், தெரியுது. அந்த டைலாகும் நிறைய இடங்களில் லாக் ஆகுது, எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. எஸ்.ஜே. சூர்யா சார் இல்லை, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக இல்லை சார். 3 சீன் என்னமோ தான் வராரு. செகண்ட் பார்ட்டில் தான் அதெல்லாம் ஃபுல் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ்.ஜே. சூர்யா அவருடைய, அப்புறம் இவர் நம்ம பாபி சிம்மா இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் 3ல் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது 3 பார்ட்டில் தான் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கலாம். இது சும்மா படமே ஒரு ப்ரொமோ மாதிரி இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீசர் மாதிரி தான். இதை வந்து நீங்கள் காசு கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? இதுதான் என்னுடைய ஒரு கேள்வி. ஒரு 3 மணி நேரம் ஓடுறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியுதோ? இல்லை அப்படி இல்லை சார். 3 மணி நேரம்னா இப்போ உங்களுக்கு நிறைய படங்கள் நம்ம சொல்லலாமே, போர் அடிக்காமல் போயிட்ட படங்கள்லாம் இருக்குது. இப்போ இது வந்து அந்த கதை நம்புற மாதிரி இல்லை சார். அதுவும் போக அந்த வயசான கெட்டப்பு வந்து நிறைய மல்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது கொஞ்சம் போர் அடி. ஏன்னா இந்தியன் 1லேயே அவங்க எல்லாமே காட்டிட்டாங்க. ஃபைட்டிங் சீக்வன்ஸ் அது ஒரு நம்புற மாதிரி இல்லை சார் எதுவுமே. அதே மாதிரி இந்த 1 வீல் 2லர்னு ஒன்று இருக்குது சார், அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 13 நிமிஷம் வருது சார். அது நம்புற மாதிரி இல்லை. நல்ல கேளுங்க நான் சொல்கிறத. எவ்வளோ பெரிய டிராபிக் உள்ள சென்னையில் அந்த 100 வயசு தாத்தா ஒரு சீன் கூட கீழே கால் வைக்காமல் அதில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பார். இது எப்படி சார்? எவ்வளோ பெரிய ஆள் சங்கர் சார். உங்கள் அசிஸ்டண்ட்லாம் அறிவு எங்கே போச்சு சார்? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சங்கர் சாரை பார்த்து நான் கேட்குறேன், சார் நீங்கள் 1 கிலோமீட்டர் சார் இந்த ரோகிணி தேட்டரில் இருந்து அந்த அடுத்த சிக்னல் வர நீங்கள் அதை காலுக்கு இறக்காமல் நீங்கள் போயிருங்க பார்ப்போம். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் சார். நீ சாவுன்னா கூட நான் செத்துருந்தேன். இதை அந்த தாத்தா காலை இறக்காமல் அந்த ஒரு 2 வீலர், அந்த 1 வீல் 2 வீலரில் சென்னையை பூரா சுற்றி ராலிக்கு அடியில் போகிறாரு. திடீர்னு ட்ரெயினுக்குள்ளே போகிறாரு. எலக்ட்ரிக் ட்ரெயின்லேருந்து வெளியில் வராது. செத்துடலாமான்னு அந்த சீன் முடிஞ்ச உடனே மியூசிக்கு இன்னுமே ரசிக்கிற மாதிரி. அனிருத் மியூசிக்காக ரசிக்கிற மாதிரி. கிராஃபிக்ஸ் சார் அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, பண்ணி நான் உங்கள் சேனல் நிறைய நான் பேட்டி கொடுக்க என்னென்னா சார், அந்த கதை வந்து ஒரு ரசனை இல்லாமல் போகும்போது எல்லாமே டோட்டலாக அடியாகுது சார். சரி, அடுத்த ப்ரோமோ 3 உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த RRRலாம் வருது பார்த்து, சுதந்திரத்துக்காண்டி போராடுற மாதிரி. ஆமாம், அது மாதிரி நம்ம இந்தியன் 1ல் பொறுத்த அளவுக்கு அந்த சேனாதிபதி அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்தியன் 3 எதிர்பார்க்கலாம், ஒரு வித்தியாசமாக இருக்கும். தியேட்டரில் எங்கேயாவது ஒரு இடத்துல கைத்தட்டல்கள் சத்தம் அந்த மாதிரி சுத்தமாக இல்லை.
உண்மையிலே நான் சொல்கிறேன் சார், எங்கேயுமே எல்லாம் அப்படியே கடுப்பில் தான் உட்காந்துருக்குறாங்க. பேசியே கொள்றாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா கரெக்ட். பேசுகிறாங்க. கொலை மல்று வந்து நம்ம அது இந்தியன் ஒன்றில் பார்த்துட்டோம் சார். அதான் லஞ்சம் வாங்குறாங்க, கொள்கிறாங்க. இல்லை அதில் வரும்போது நம்மளுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அவர் வந்தாலே என்ன நடக்க போகுது, அந்த பதட்டம் இதில் பதட்டம் இல்லை. காரணம் என்னென்னா இந்தியன் ஒன்றில் அவர் என்ன பண்ணாரோ அதான் இதில் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அது ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அதில் என்ன லஞ்சம் வாங்கிட்டாரு, கடைசியில் இவரை கொல்ல போகிறாரு. இதில் புதுசாக காட்சிகள் எதுவுமே வைக்கலன்னு இல்லை நம்புகிற மாதிரி எதுவுமே இல்லை. புதுசாக எதுவும் யோசிக்கல, நம்மளோட கனெக்ட் ஆகலை. இதுதான் சங்கர் சார் ஒன்று ஐடியா பண்ணி இந்தியன் ஒன்றில் நீங்கள் சொல்ல வர்றது தான் நீங்கள் இதில் சொல்லியிருக்கிறீங்க. வித்தியாசமாக எதுவுமே இல்லை. அப்போ எப்படி நீங்கள் இந்தியன் 2 நமக்கு நல்லா இருக்கும் சொல்ல முடியும்? இவ்வளோ செலவு பண்ணி ப்ரொமோலாம் எடுத்து இப்போ எனக்கு பொறுத்தளவு உங்கள் சேனல் மூலியமாக சங்கர் சாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், லைக்காக்கு ஏதாவது நஷ்டம் வந்தால் கொண்டு கொடுங்க சார். சினிமாக்காண்டி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல படங்கள் கொடுக்கணும், நல்ல இயக்குனர்களை வெளியே கொண்டு வரணும், டெக்னீஷியனுக்கு ஹெல்ப் பண்ணணும், தேட்டர் தொழிலாளருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 10 படத்தில் உள்ள பட்ஜெட் இந்த படத்தில் நீங்கள் இந்தியன் 2க்கு நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஏதோ நஷ்டம் வந்துச்சுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 75% நீங்கள் அவங்க சொத்தெல்லாம் விற்று கொண்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை சார், அவர் ப்ரொமோ 3ல் இந்த படம் ஒரு வேளை அடித்து மேலே வந்துருச்சுன்னா அந்த நஷ்டத்தை கூட சரி பண்ணலாம். அது வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் 2 பார்ட்டில் எடுத்து வச்சுருக்காங்க. இது கிளிக் ஆகலைன்னா அந்த கிளிக் ஆகிடும்ல சார்? ஆமாம், அப்படி ஒரு வேளை அது கிளிக் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. சங்கர் சாரை பொறுத்தளவுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தான், கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே அவங்க என்ன தான் பண்ணுவாங்க, எவ்வளோ கஷ்டம் 5 வருஷமாக எவ்வளோ கோடி. அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் சங்கர் சார் அவ்வளோ மோசமாலாம் படம் எடுத்துட மாட்டார். அதுதான் நம்மளுக்கு ஒன்றும் புரியல. அது ரொம்ப மோசமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். நானே இப்போ சொல்லிட்டேன், எவ்வளோ படம் நான் பேட்டி கொடுக்குறேன், எத்தனை வருஷமாக கொடுத்துட்ருக்கேன், ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்குது. சங்கர் சார் படம் எனக்கு இதுவரை நல்லா இல்லை நான் சொன்னதே இல்லைங்க. எல்லா படமும் நல்லா படமாக உள்ளே போகும்போது நான் சொல்லிட்டு தான் போனேன். ஹிட்டுங்க படம், இந்தியன் 2 ஹிட், இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்ட்டு போனேன். நான் வந்து உங்களுக்கு பேட்டி தரேன் அப்படி சப்புன்னு போய் உட்காந்துருக்குறேன். அந்த அளவுக்கு எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. படித்து எடுத்துட்டாங்க. ஆமாம், நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரசிகர்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன், வேறு வழி இல்லை. ஏன்னா எனக்கு மனசு இல்லாமல் தான் நானே சொல்கிறேன் நல்லா இல்லை. ஏன்னா நம்ம உள்ளது சொல்லி பழகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க, நம்ம ரசிகர்கள் இருக்கிறாங்க, 2-3 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க நாளைக்கு பார்த்துட்டு என்னங்க அது அப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறனால அவங்களுடைய 1000-2000 சேவ் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு தடவை அதை பார்க்க முடியும் இல்லை சார், வேஸ்ட்டு. நம்பர் 1 இந்தியன் பார்த்தவங்க அதையே மைண்டில் வச்சுக்கிட்டுறீங்க. 3 வரும்போது நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம், நல்லா இருந்தால் அதுக்கு வாங்க. ஆனால் உண்மையில் அது நல்லாயிருக்கும் 3. சரி, நன்றி சார். சக்கர்.